வணக்கம். புதுதில்லி ரயில்வே ஸ்டேஷனில் நடந்த கூட்ட நெரிசல், இது விபத்தா அல்ல படுகொலையா? விபத்து அதாவது ஆக்சிடென்ட், படுகொலை, மர்டர், இந்த இரண்டையுமே நீங்க தனித்தனியாக பார்க்க வேண்டும். இதில் வித்தியாசம் இருக்கிறது. ஆக்சிடென்ட் எங்க எப்ப வேணாலும் நடக்கலாம். ஆனால் படுகொலை திட்டமிடப்பட்டு நடத்தக்கூடிய ஒரு கொலை நாடகம். இந்த தாண்டவத்தை நீங்க எப்படி பார்ப்பீர்கள்? எங்க எப்ப வேணாலும் நடக்கக்கூடிய அந்த ஆக்சிடென்ட், எப்பவும் இதே போன்ற கூட்ட நெரிசல், இதே போன்ற விபத்துகள் நடக்கும்போது அதை படுகொலையாக மட்டும்தான் பார்க்க வேண்டும். அரசாங்கத்துடைய பொறுப்பு மக்களை காப்பாற்றுவது, மக்களிடம் உண்மைகளை கொண்டு போய் சேர்ப்பது, மக்களுடைய பாதுகாப்பு அனைத்துமே அரசாங்கத்துடைய பொறுப்பு. ஆனால் அரசாங்கம் செய்யக்கூடிய வேலை என்ன? எந்த புதுதில்லி ரயில்வே ஸ்டேஷனில் பாதுகாப்பு தேவைப்பட்டதோ, எந்த புதுதில்லி ரயில்வே ஸ்டேஷனில் RPF, டெல்லி போலீஸ், இது போன்ற ஏஜென்சிகளுடைய பாதுகாப்பு தேவைப்பட்டதோ அங்க அன்னைக்கு அவர்கள் கிடையாது. எங்க இருக்கிறார்கள்? LNGP மருத்துவமனையை சுற்றி இருக்கக்கூடிய பாதுகாப்பை நீங்க பாருங்கள். LNGP மட்டுமல்ல, நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவமனைகளிலும் இன்னைக்கு இந்த நாட்டு அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வளையத்தை போட்டிருக்கிறார்கள். காரணம், செய்தி வெளியே செல்லக்கூடாது. செய்திகளை சப்ரஸ் செய்வதற்காக இந்த திட்டத்தை தீட்டியிருக்கிறது இந்த நாட்டு அரசாங்கம். இது மட்டுமல்ல, 15 நாட்களுக்கு முன்பு மௌனி அமாவாஸ்யா அன்று பிரயாக்ராஜில் நடந்த ஒரு கூட்ட நெரிசல். இந்த கூட்ட நெரிசல் மீண்டும் ஒரு முறை நடக்காது என்று அரசாங்கம், நடக்க விடக்கூடாது என்று அரசாங்கம் எந்த விதமான ஆக்ஷனையும் எடுக்கவில்லை. Accidents cannot be coincidences. இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். லெப்டினன்ட் கவர்னர் ஆஃப் டெல்லி, ரயில்வே மினிஸ்டர், இவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? இது ஒரு ஸ்டாம்பேட், அதாவது கூட்ட நெரிசல் என்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்துவதற்கே மணிக்கணக்காக அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். தன்னுடைய ட்வீட்களை எடிட் செய்து போட்டுக் கொண்டிருந்தார்கள். லெப்டினன்ட் கவர்னர் ஆஃப் டெல்லி அவருடைய ட்வீட்டை நீங்க பார்க்கிறீர்கள். அஸ்வனி வைஷ்ணவோடைய ட்வீட்டை நீங்க பார்த்து வருகிறீர்கள். இந்த இடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஒவ்வொன்றாக நான் டைம்லைன் முறைப்படி உங்களுக்கு எடுத்து வைக்க போகிறேன். சிச்சுவேஷன் அண்டர் கண்ட்ரோல் அட் டெல்லி ரயில்வே ஸ்டேஷன். டெல்லி போலீஸ் and RPF reached. Injured taken to hospital. Special trains being run to evacuate. Sudden rush. மிஸ்டர் அஸ்வனி வைஷ்ணவ் அவர்கள் பார்க்கலாம். மேனிபுலேஷன் எந்த அளவில் இந்த ஆக்சிடென்ட் ஆர் சோ கால்ட் மர்டரில் நடந்திருக்கிறது என்று நீங்க பார்த்தீர்கள்னா, ஜேர்னலிஸ்ட் சௌமியா ராஜ், மாலிட்டிக்ஸ் இந்தியாவுடைய ஒரு பத்திரிகையாளர், இவர் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ரெக்கார்ட் செய்து கொண்டிருக்கும் போது, இந்த நியூஸை கவர் செய்து கொண்டிருக்கும் போது திடீர் என்று RPF மற்றும் போலீசார்கள் இவரை மிரட்டி இருக்கிறார்கள். உன்னை சிறையில் அடைத்து விடுவோம், உடனடியாக உன்னுடைய மொபைல் போனுடைய பாஸ்வேர்டை எங்களுக்கு கொடு என்று மிரட்டி இருக்கிறார். மைக்கை பறித்திருக்கிறார்கள். இந்த செய்தி வெளியே போகக்கூடாது என்கிற அந்த விஷயத்தை. ஆனால் தைரியமான சௌமியா ராஜ் அதே இடத்தில் நின்று கொண்டு அதே ரிப்போர்ட்டிங்கை எடுத்து வைத்தார். அவர்களுக்கு ஃபுட்டேஜ் கொடுக்கவில்லை, அவர்களுக்கு பாஸ்வேர்ட் கொடுக்கவில்லை. இது மட்டுமல்ல, இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய டேட்டாவை டிலீட் செய்வதற்காக அவர்கள் எடுத்த முயற்சி. ஜேர்னலிஸ்ட் ஸ்ரேயா சாட்டர்ஜி, இந்தியா டுடேயுடைய இந்த பத்திரிகையாளர், இவரும் கூறியிருக்கிறார். நார்தர்ன் ரயில்வே CPRO stopped media entry at the station. நார்தர்ன் ரயில்வேயுடைய CPRO எந்த மீடியாவும் உள்ள வரக்கூடாது என்கிற அந்த விஷயத்தை தான் செய்தாரே ஒழிய வேறு எதுவுமே செய்யவில்லை. unable to take an unexpected media coverage exposing mismanagement at New Delhi railway station. CRPO North Railway stopped media entry. 4 மணி 16ஆம் தேதி, அதாவது இந்த ஸ்டாம்பேட் நடந்த அடுத்த நாள் எந்த மீடியாவையும் உள்ள விடாத காரணம் என்ன? ஜனவரி 29ஆம் தேதி டியூரிங் கும்பமேளா இதே போன்ற கூட்ட நெரிசல் நடந்தது. அங்கேயும் இதே போன்ற அந்த செய்திகளை வெளிவராதபடி அங்க இருக்கக்கூடிய மீடியா ரிப்போர்ட்டர்ஸ்கள் உயிரிழந்த நபர்களுடைய எண்ணிக்கையை படம் பிடிக்கும் போது அந்த செய்திகளை வெளிவராதபடி உத்தரப்பிரதேச அரசாங்கம், மத்தியில் இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் பார்த்த வேலை. இன்னைக்கு வரை இறந்த நபர்களுடைய சரியான எண்ணிக்கை, அந்த லிஸ்ட் கூட வெளிவரவில்லை. சரி, மக்களுடைய நிலையை நீங்கள் பார்த்தீர்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு சில வீடியோக்களை நான் உங்களுக்கு போட்டு காட்டி கொண்டிருக்கிறேன். அந்த கூட்டத்தை பாருங்கள், அந்த கூட்ட நெரிசலை பாருங்கள். கதவை உடைத்து கொண்டு, கண்ணாடிகளை உடைத்து கொண்டு, டாய்லெட்டாக இருக்கட்டும், படியாக இருக்கட்டும், அப்படியே தொங்கிக் கொண்டு உயிரை பணைய வைத்து இவர்கள் போகக்கூடிய நிலை. ரிசர்வ் டிக்கெட் இருக்கக்கூடிய நபர்கள், அவர்களால் உள்ள கூட புகர முடியவில்லை. அப்போ அன்ரிசர்வ்டில் போகக்கூடிய நபர்கள்,
அன்ரிசர்வ்டாக இல்லை என்றால் கூட எதற்காக அளவுக்கு மீறி நீங்கள் டிக்கெட்ஸ்களை கொடுத்து வருகிறீர்கள்? எதற்காக? எந்த விதமான கண்ட்ரோலும் இந்த நாட்டு அரசாங்கம் செய்யவில்லை, ரயில்வே மினிஸ்ட்ரி செய்யவில்லை. ஸ்டாம்பேட் நடக்கும் என்கிற இந்த எச்சரிக்கை, ஸ்டாம்பேட் நடக்கும் என்கிற விஷயம், பல்வேறு விஷயங்கள் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு, அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரிக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கிறது. ஆனால் யாருமே எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கவில்லை. ஜனவரி 29 மீண்டும் ஒரு முறை பாருங்கள், மௌனி அமாவாஸ்யாவென்று, அதாவது ஒரு 15-16 நாட்களுக்கு முன்பு எந்த அளவில் அங்கே கூட்ட நெரிசல் நடந்ததோ அதே முறையில் மீண்டும் ஒரு முறை டெல்லி ரயில்வே ஸ்டேஷனிலும் நடந்திருக்கிறது. இந்த இடத்தில் தான் ஒரு சில கேள்விகள், இந்த கேள்விகள், when news about railway started coming in, why was this allowed to happen? Why was the crowd was not managed properly? மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி. புதுதில்லி ரயில்வே ஸ்டேஷனில் இந்த அளவில் கூட்டம் வருவதை அறிந்து கூட எதற்காக இதை நடக்க விட்டார்கள்? எதற்காக அங்கே இருக்கக்கூடிய கிரவுட் மேனேஜ்மெண்ட்டை இவர்கள் செய்யவில்லை? ஒவ்வொரு நாளும் கும்ப் மேலையை பார்ப்பதற்காக லட்சக்கணக்கான மக்கள் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு ரயில்களை பிடித்து போய் வருகிறார்கள். February 15 நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் நடந்த இந்த ஒவ்வொரு டைம்லைனும் நீங்கள் பாருங்கள். சனிக்கிழமை என்று, அதாவது February 15 இரவு 9:15 9 மணி 30 நிமிடத்திற்குள்ள இந்த ஸ்டாம்பேட் நடந்ததாக ஒரு செய்தி வெளிவருகிறது. ஆனால் முதல் செய்தி, ஏனையுடைய ட்வீட் எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள்னா அரசாங்கத்தோட ட்வீட்டாக தான் பார்க்கப்படும். ஏஎன்ஐ 11:11 முதல் ஒஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வெளிவிடுகிறார். ஹிமான்ஷு சங்கர் உபாத்யாய், CRPO ஆஃப் நார்த் ரயில்வே, இவர் கொடுத்த பதில், there is no stampede at New Delhi railway station. It is only a rumor. Northern Railway was running 2 planned special trains for Prayagraj, CPRO Northern Railway. 9:15 9:30 மணிக்குள்ள இந்த ஸ்டாம்பேட் நடந்துருச்சு. அங்கே உயிரெல்லாம் பிரிந்துருச்சு, மரணங்கள் நடந்திருக்கு. ஆனால் நார்தர்ன் ரயில்வேயோடைய CPROடைய ட்வீட்டை நீங்கள் கேளுங்கள், எந்த விதமான கூட்ட நெரிசலும் நடக்கவில்லையா, இது வெறும் வதந்தி மட்டும்தான் என்கிற அந்த விஷயத்தை அவர் எடுத்து வைக்கிறார். இதே நபர் இன்னொரு ட்வீட்டை போடுகிறார். அந்த ட்வீட்டில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஹியூஜ் கிரவுட் விட்னஸ்ட் அவுட்சைட் த நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன். ஆஸ் பர் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வே த சிச்சுவேஷன் இஸ் அண்டர் கண்ட்ரோல். திடீர் என்று ஒரு மிகப்பெரிய அளவில் கூட்டம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம், ஆனால் ரயில்வே மினிஸ்ட்ரி முறைப்படி அனைத்துமே கண்ட்ரோலில் இருக்கிறது. இன்னொரு ட்வீட் இதே ஏஎன்ஐயில் வந்தது. A call was received that 15 people had been injured in the stampede. ஒரு கால் எங்களுக்கு வந்திருக்கு. இது 11:01, அதாவது நோ ஸ்டாம்பேட் என்கிற இந்த விஷயத்திற்கு முன்பு. இதைத்தான் அவர்கள் வதந்தியாக எடுத்து காட்டுகிறார்கள். அதாவது வெறும் 15 பேர் சின்ன சின்ன காயங்களுடன் இங்கே இருக்கிறார்கள் என்று. இதே ஏஎன்ஐ போட்ட இன்னொரு ட்வீட், stampede like situation at New Delhi railway station, a call has been received from Delhi railway station. 4 fire tender rush to the site. டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு சிறிய கூட்ட நெரிசல் நடந்திருக்கிறது. உடனடியாக 4 ஃபயர் இன்ஜின்ஸ்கள் அங்கே போயிருக்கிறார்கள் காப்பாற்றுவதற்காக. அனைத்துமே ஏஎன்ஐயுடைய ரிப்போர்ட் படி. இப்போ எப்படி அந்த PRO ஸ்டண்ட் அங்கே நடந்திருக்கிறது என்று நீங்கள் பாருங்கள். ஸ்டாம்பேடை ரூமராக எடுத்து காட்டிவிட்டார்கள். டிட் தே எக்ஸ்பிரஸ் ரிக்ரெட்? எங்களால் தவறு நடந்துவிட்டது என்று ஏதோ அவர்கள் பார்த்தார்களா? கிடையாது. இதே இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, அடுத்த நாள் February 16 24 மணி நேரம் கழித்து ரயில்வே மினிஸ்ட்ரி ஒரு ப்ரெஸ் நோட்டை வெளிவிடுகிறது. அந்த ப்ரெஸ் நோட்டில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, the incident took place around 9:15 PM, platform number 14 and 15. அரவிந்த் குணசேகர் ஒஃபிஷியலாக இந்த ட்வீட்டை போடுகிறது. அதாவது நீங்கள் ஏஎன்ஐ முறைப்படி நீங்கள் பார்த்தீர்கள்னா, ரயில்வே கொடுத்த பதில், எந்த விதமான ஸ்டாம்பேடும் நடக்கவில்லை, இது ஒரு வதந்தி, 11:11. பட் அடுத்த நாள் இவர்களே போடக்கூடிய இன்னொரு ட்வீட்டில் 9:15 மணியிலிருந்து 9:30 மணிக்குள் இந்த ஸ்டாம்பேட் நடந்ததாக கூறியுள்ளார்கள். இது மட்டுமல்ல, LNGP மருத்துவமனையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நர்ஸ், அடுத்த நாள் அவர் கொடுத்த பதிலை நீங்கள் பார்த்தீர்கள்னா, 9:30 ஒரு 10:30 மணிக்குள்ள எங்களுடைய மருத்துவமனைகள் கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட சவங்களை கொண்டு வந்தார்கள். 10 மணிக்குள்ள 15க்கும் மேற்பட்ட சவங்கள். அப்போ எவ்வளோ ஸ்பீடில் அவர்கள்
எடுத்து வந்திருக்கிறார்கள் நீங்கள் பாருங்கள். தெர் இஸ் நோ ஸ்டாம்பேட் என்று கூறக்கூடிய ரயில்வே, ஸ்டாம்பேட் லைக் சிச்சுவேஷன் என்று கூறக்கூடிய ரயில்வே, முதல் முறையாக அவர்கள் அக்செப்ட் செய்த விஷயம், ரயில்வே போலீஸ் அண்ட் டெல்லி போலீஸ் ஹேவ் பீன் ரீச்ட் த ஸ்டேஷன், த சிச்சுவேஷன் இஸ் அண்டர் கண்ட்ரோல். இது 11:30 மணிக்கு எழுதுகிறார்கள். அதாவது இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்துருச்சு, அதை கண்ட்ரோல் செய்வதற்காக நாங்கள் விரைந்து சென்று கொண்டிருக்கிறோம். இதே ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் டெல்லியின் லெப்டினன்ட் கவர்னர் VK சக்சேனா, இந்த 2 நபர்களுடைய ட்வீட்டை கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும். அஸ்வினி வைஷ்ணவ் 11:36 போட்ட ட்வீட், சிச்சுவேஷன் அண்டர் கண்ட்ரோல். வாட் சிச்சுவேஷன் அண்டர் கண்ட்ரோல்? 9:15 9:30 மணிக்குள்ள 18 உயிர்கள் பிரிந்துருச்சு. அங்கே கூட்ட நெரிசல் நடந்து அதை மறைக்கக்கூடிய வேலை நீங்கள் பார்க்கிறீர்கள். 11:36 நீங்கள் போட்ட இந்த ட்வீட்டில் கூட இத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், காயமடைந்திருக்கிறார்கள் என்கிற எந்த செய்தியும் இவர்கள் எடுத்து வைக்கவில்லை. இன்ஜோர்ட் ஹேட் டேக்கன் டு த ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் எழுதியிருக்கிறது. அதாவது காயமடைந்த நபர்கள் இவர்களை நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டி சென்றிருக்கிறோம், அதாவது ஏற்றுக்கொள்ளவில்லை, உயிரிழந்ததை எடுத்து காட்டவில்லை. The railway minister did not use a word stampede. அங்கே கூட்டல் நெரிசல் நடந்ததையே கூட அவர் தன்னுடைய ட்வீட்டில் எழுதவில்லை. எந்த அளவில் மீடியா மேனேஜ்மெண்ட் நடந்திருக்கிறது என்று நீங்கள் பாருங்கள். நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் நடந்த இந்த ஸ்டாம்பேட், அதை பற்றி 11:52 அடுத்த ட்வீட் போடுகிறார் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள். 4 special trains to evacuate this unprecedented sudden rush in NDLS. The rush has now reduced. கூட்ட நெரிசல் நடந்தது 9:15 மணிக்கு, 9:30 மணிக்கு. இவர் போடக்கூடிய ட்வீட் 12 மணிக்கு. இந்த மாதிரி 4 ஸ்பெஷல் ட்ரெயினை நாங்கள் ஆர்கனைஸ் செய்திருக்கிறோம், அங்கே இருக்கக்கூடிய கூட்டம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கிவிட்டது. 4 மணி நேரம் கழித்து இந்த ட்வீட் போடுகிறார் லெப்டினன்ட் கவர்னர் வினய் சக்சேனா. இவருடைய ட்வீட்டை நீங்கள் பார்க்க வேண்டும். 11:55 அவர் போடக்கூடிய முதல் ட்வீட்டில், there has been an unfortunate tragic incident of loss of life and injuries due to disorder. மறுபடியும் படிக்கிறேன். There has been an unfortunate tragic incident of loss of life and injuries due to disorder and stampede at New Delhi railway station. 11:55 இவர் உண்மையை பேசிவிட்டார். அதாவது இங்கே உயிர் சேதங்கள் நடந்திருக்கிறது, இங்கே காயங்கள் நடந்திருக்கிறது என்று. ஆனால் இதே நபரை நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு அரை மணி நேரம் கழித்து 12:24 there has been an unfortunate incident at New Delhi railway station, have spoken to Chief Secretary, Police Commissioner and asked them to address the situation. அதாவது இங்கே ஸ்டாம்பேட் நீக்கப்பட்டது, இன்ஜரிஸ் நீக்கப்பட்டது, டெத் நீக்கப்பட்டது. எடிட் செய்து மீண்டும் ஒரு முறை இதே செய்தியை இவர் போட்டிருக்கிறார். அப்போ சிந்தித்து பாருங்கள், யார் இவருக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்தார்கள், எதற்காக இந்த உண்மைகளை மறைக்கக்கூடிய வேலையை இவர் பார்த்தார். சரி, இது கூட ஒரு விதத்தில் நிறுத்திவிடலாம். ஆல்ட் நியூஸின் ஜுபேர் அவர் ஒரு ஃபேக்ட் செக் எடுத்து வைக்கிறார். அதாவது ANI லெப்டினன்ட் கவர்னர் போட்ட முதல் ட்வீட்டை ஏற்கனவே ட்வீட் செய்து விட்டார்கள். அந்த ட்வீட்டை டிலீட் செய்து இப்போ புதிதாக அரை மணி நேரத்திற்கு பின்பு எடிட் செய்யப்பட்ட அந்த ட்வீட்டை அவர்கள் ரீட்வீட் செய்திருக்கிறார்கள். அப்போது ஏற்கனவே போட்ட ட்வீட்டை எதற்காக நீங்கள் டிலீட் செய்தீர்கள், எதற்காக மீண்டும் ஒரு முறை போட்டீர்கள்? சரி, லெப்டினன்ட் கவர்னருடைய இந்த ட்வீட்டிற்கு பின்பு ராஜ்நாத் சிங் அவர்கள் இரவு 12:13 ஒரு ட்வீட்டை போடுகிறார். Devastating news from New Delhi railway station. I'm extremely pained by the loss of life due to stampede on the railway platform. இந்த நாட்டு டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் 12:13 அவர் எழுதுகிறார், இந்த மாதிரி அங்கே மரணங்கள் நடந்திருக்கிறது. ஆனால் அரசாங்கம் ஒஃபிஷியலாக ரயில்வே மினிஸ்ட்ரி எந்த விதமான பதிலையும் கொடுக்கவில்லை. 10 நிமிடம் கழித்து, அதாவது ராஜ்நாத் சிங் போட்ட இந்த ட்வீட்டிற்கு 10 நிமிடம் கழித்து லெப்டினன்ட் கவர்னர் தன்னுடைய ட்வீட்டை எடிட் செய்து போடுகிறார். லெப்டினன்ட் கவர்னருடைய ட்வீட்டாக இருக்கட்டும், அல்ல ரயில்வேஸோடைய PR பாக்கெட்டாக இருக்கட்டும், இந்த அனைத்தையும் தாண்டி LNJP ஹாஸ்பிட்டல் ப்ரெஸ் நோட்டை ரிலீஸ் செய்து 15 டெட் பாடிகள், அதில் 3 குழந்தைகளுடைய டெட் பாடி, 10க்கும் மேற்பட்ட இன்ஜோர்டு இங்கே வந்திருக்கிறார்கள் என்கிற அந்த தகவலை கொடுத்து விட்டார்கள். ப்ரெஸ் மீட் நடந்துருச்சு. அப்போ எவ்வளோதான் உங்களால்
நியூஸ் மேனேஜ்மெண்ட் செய்ய முடியும். அதில் வேறு டெல்லியில் 12:53 அஸ்வினி வைஷ்ணவ் இன்னொரு ட்வீட்டை போடுகிறார். ஹை லெவல் என்கொயரி ஹாஸ் பீன் ஆர்டர்ட். ஒரு என்கொயரி நாங்கள் ஆரம்பித்து விட்டோம். எப்போது 9:15 நடந்த ஸ்டாம்பேட், இதுவரை இவருடைய ட்வீட்டில் அங்கே உயிரிழந்தது அல்ல ஸ்டாம்பேட் என்கிற வார்த்தை கிடையாது. த ஹிந்துவுடைய ஆர்டிக்கல் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா, அட் அபவுட் 12:24 AM on Sunday, Mr. Saxena's statement was on X, edited, removed the mention of death by the time of chief casualty medical officer of LNGP had confirmed the death. ஒரு பக்கம் எல்ஜி தன்னுடைய ட்வீட்களை எடிட் செய்து இறந்த விஷயத்தை மறைக்கக்கூடிய வேலை பார்க்கிறார். ஆனால் சீஃப் கேஷுவாலிட்டி மெடிக்கல் ஆஃபீஸர் எல்என்ஜிபி அதை உறுதிப்படுத்தி ப்ரெஸ் மீட்டை கொடுத்து விட்டார். இதை இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா 12:56 பிரைம் மினிஸ்டர் மோடி அவர் ஒரு ட்வீட்டை போடுகிறார். Distressed by the stampede at New Delhi railway station, my thoughts are with those who have lost their lives. முதல் முறையாக பிரைம் மினிஸ்டர் அவர் இந்த ஸ்டாம்பேட் அதில் நடந்த உயிர் சேதங்களை பற்றி ஆக்செப்ட் செய்கிறார். ஆனால் அஸ்வினி வைஷ்ணவ் 1:09 முதல் முறையாக அதை ஏற்றுக்கொள்கிறார். ஆமாம், இங்கே ஸ்டாம்பேட் நடந்திருக்கிறது, இங்கே உயிர் சேதங்கள் நடந்திருக்கிறது என்று. அடுத்த நாள் மாலை வரை ரயில்வே மினிஸ்ட்ரியிலிருந்து எந்த விதமான ப்ரெஸ் மீட்டும் கிடையாது. 6:04 ஒரு ப்ரெஸ் நோட் ரயில்வே டிபார்ட்மெண்ட் வழியாக வெளிவருகிறது. அதில் அவர்கள் எக்ஸ்பிளைன் செய்த போது தான் இந்த 18 உயிர்கள் நடந்ததாக கூறியிருக்கிறார்கள். ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ PIB வெப்சைட் முறைப்படி நீங்கள் பார்த்தீர்கள்னா அதுவும் அடுத்த நாள் 7:01 தான் அது அப்டேட் ஆனது. அந்த இடத்தில் அவர்கள் எழுதிய விஷயத்தை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஆர்டிக்கலை நீங்கள் பார்த்தீர்கள்னா இதுவும் PIB ஹிந்தி वर्जन. இதில் அவர்கள் எழுதிய விஷயம், रेलवे कर्मियों ने प्रत्येक मृतक के परिवार को उनके घर तक पहुंचाया और उनके अंतिम संस्कार में शामिल हुए. எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் பாருங்கள். அடுத்த நாள் 7 மணிக்குள்ள உயிரிழந்த நபர்கள் அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு அந்த டெட் பாடிஸ்களை நாங்கள் கொடுத்து விட்டோம், ஒப்படைத்து விட்டோம். ஒப்படைத்து மட்டுமல்ல, அவர்களுடைய கடைசி ஊர்வலத்தில் எங்களுடைய அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். Within 24 hours, how is this possible? ஏன்னா பீகாரில் இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் பார்த்தீர்கள்னா அந்த பட்டியல் என்னுடைய கையில் இருக்குது. ஒரு 7-8 பேர் பீகாரை சார்ந்த நபர்கள். பீகாரில் இருக்கக்கூடிய சமஸ்திபூர், பீகாரில் இருக்கக்கூடிய மணிகா என்கிற ஒரு கிராமம், வைஷாலி என்கிற ஒரு இடம், பல்வாசராய் என்கிற இடம், இது போன்ற இடங்களுக்கு நீங்கள் எப்படி போனீர்கள், எப்படி அந்த சவங்களை கொடுத்தீர்கள், எப்படி அந்த லாஸ்ட் ரைட் நடந்தது, அல்ல நடக்கவில்லையா, அல்ல நீங்கள் கூட்டியே செல்லவில்லை. அப்படி கூட்டி சென்றிருந்தால் அதற்கான அவசரம் என்ன, அங்கிருந்த குடும்பங்கள் வந்தார்களா, எப்படி நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் இந்த விஷயத்தை மூடி மறைப்பதற்காக செய்தீர்கள் என்கிற இந்த கேள்வி. சமஸ்திபூர் பீகார், இங்கே இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் விஜய் ஷா என்கிற பேர், விஜய் ஷா, கிருஷ்ணாதேவி மற்றும் மனுஷ் ஷா, இந்த 3 நபர்களுமே ஒரே குடும்பத்தை சார்ந்த நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். நேற்று போட்ட ஒரு வீடியோவில் அங்கேயும் மாஞ்சி என்கிற நபர், அவருடைய குடும்பத்தை பற்றி நான் எடுத்து காட்டினேன். அந்த வீடியோவை மீண்டும் ஒரு முறை நான் உங்களுக்காக போட்டு காட்டுவேன். 4 நபர்கள் கொண்ட ஒரு குடும்பம். இப்போது மாஞ்சி என்கிற இந்த நபர் மட்டும்தான் மீதம் இருக்கிறார். மகள், மகன், மனைவி 3 பேருமே உயிரிழந்து விட்டார்கள். இப்போது பாருங்கள், 15ஆம் தேதி 9:15 நடந்த ஒரு சம்பவம். அடுத்த நாள் 7 மணி வரை இந்த நாட்டு அரசாங்கம் மீடியா மேனேஜ்மெண்ட்டில் மட்டும்தான் பிஸியாக இருந்தது. இன்னைக்கு வரை கும்பமேளாவில் நடந்த கூட்ட நெரிசல், அங்கே நடந்த உயிர் சேதங்களை பற்றி எந்த விதமான டேட்டாவும் கொடுக்கவில்லை. டெல்லியில் மீடியாவை உள்ள போக விடாத அனைத்து வேலையுமே இவர்கள் பார்த்து வருகிறார்கள். பாதுகாப்பு போட்டிருக்கிறார்களா? ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே நீங்கள் மீடியா இஸ் நாட் அலவுட், மருத்துவமனையில் மீடியா இஸ் நாட் அலவுட், தென் வேர் இஸ் மீடியா இஸ் அலவுட்? சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும்.
ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.